தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஐபிஎல் ரிவ்யூ செஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கேகேஆர் வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச். ஸோ இந்த ஐபிஎல்னுடைய சீசனுடைய ஃபர்ஸ்ட் மேட்சே இந்த ரெண்டு பேருக்கு தான் நடந்துச்சு. ரொம்பவே ஒரு பரபரப்பான ஒரு மேட்ச். எஸ்ஆர்ஹெச் மிகப்பெரிய ஒரு ஸ்கோரை வந்து இமாலய ஸ்கோரை வந்து கேகேஆருக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஒய்எஸ்ஆர் ராஜசேகர் ரெட்டியினுடைய அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் அந்த அந்த ஸ்கோரை வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க 286. ஸோ ஒரு ரன் கம்மியாக அவங்க ஏற்கனவே எடுத்திருந்த அந்த ஹையஸ்ட் ஸ்கோருங்கிற ரெக்கார்டை ஒரு ரன் கம்மியாக வந்து இந்த ஐபிஎல்ல வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ எஸ்ஆர்ஹெச் ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து கொஞ்சம் ஓப்பனிங் மற்றும் மிடில் ஆர்டர் வந்து அவங்களுக்கு சொதப்பினாலும் கூட இந்த மேட்ச் எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, தென் கேகேஆர் வந்து எப்படி வந்து இந்த ஹோம் கிரவுண்ட்லங்கிறதுனால அவங்களுக்கு எந்த மாதிரியான அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாம் வந்து பார்க்கலாம் வாங்க. ஸோ ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து மொத்தமாக வந்து கேகேஆர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எஜ்ஜில் இருக்குது எஸ்ஆர்ஹெச் ஒப்பிடும் பொழுது. ஸோ ஹெட் டு ஹெட்டில் வந்து 28 மேட்சஸில் வந்து 19 மேட்சஸ் வந்து கேகேஆர் ஜெயிச்சிருக்கு, வெறும் 9 மேட்சஸ் தாங்க வந்து எஸ்ஆர்ஹெச் ஜெயிச்சிருக்கு. ஸோ இது வந்து தெளிவான லீடிங் வந்து கேகேஆர் வந்து எடுத்துருக்குறாங்க. தென் இது வந்து ஒரு ஈடன் கார்டன் கிரவுண்டு, மறந்துடாதீங்க கேகேஆர்னுடைய ஹோம் கிரவுண்டாகவும் இருக்குது. ஸோ அவங்க எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ரொம்பவே சாதகமாகவும் இருக்க போகுது, ரொம்பவே ஒரு ஃபேவரபிளான ஒரு பிச்சாகவும் இருக்க போகுதுன்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. பிச்சு பொறுத்த வரைக்கும் இது வந்து ஸ்பின் பவுலிங்களுக்கு வந்து ஒரு நல்லாவே ஒரு சாதகமான பிச்சு அப்படின்னு சொல்லி பிச் ரிப்போர்ட்ஸை வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. அதே போல் இந்த ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறவங்க மேபி ஒரு 160 to 180 தான் மேக்ஸிமம் அடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இதில் கணிக்கிறாங்க இந்த மேட்சஸில். ஸோ பார்ப்போம் என்ன மாதிரியான பிச்சு இருக்குங்க அப்படிங்கிற மாதிரிட்டு. ஸ்பின் பவுலர்ஸ் வந்து நம்ம கீ ஃபேக்டர்ஸாக இருக்கும் இந்த பிச்சு பொறுத்த வரைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் குறிப்பிடுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் எடுக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ். ஸோ டாஸ் வின்ஸ் மேட்சஸ் அப்படின்ற மாதிரி, டாஸ் இஸ் த மேட்டர் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து என்னென்ன மாதிரியான ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடக்க போகுது இந்த மேட்ச்ல அப்படின்னு. ஸோ ஸ்பின் பவுலர்களுக்கு ஃபேவரபிளான பிச்சு அப்படின்ன உடனே நமக்கு நினைவுக்கு வர்றது வந்து வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நரேன். ஆமாங்க, சுனில் நரேன் இந்த மேட்சுக்கு கொண்டு வரப்படுவார்னு எதிர்பார்க்கப்படுது. சுனில் நரேன் நல்லாவே ஒரு சூப்பரான ஒரு கீ பவுலர், ஸ்பின் பவுலர். அதே போல வருண் சக்கரவர்த்தி எப்படியெல்லாம் வந்து பேட்ஸ்மேனை வந்து திணறடிக்க வைக்கிறாரு, அந்த அவரோட 4 ஓவர்ஸ் எந்த அளவுக்கு குரூஷியலா இருக்கு கேகேஆருக்கு, அந்த வெற்றி பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த 4 ஓவர்ஸா இருக்கு, டர்னிங் பாயிண்டாகவும் இருக்கு வருண் சக்கரவர்த்தி அவர்களுடைய அந்த பவுலிங் ஸ்பெல் என்பது. ஸோ அந்த 2 கீ பவுலர்ஸனுடைய பவுலிங் ரொம்ப 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 குரூஷியலாக இருக்க போகுதுங்க. அதே மாதிரி மொயின் அலி இந்த மேட்ச்ல வந்து 1 டவுன்ல வந்து இறக்கப்படலாம். அதே போல அவருடைய ஸ்பெல்லு பவர் பிளேலையும் சரி, மிடில் ஓவர்லையும் சரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போகுது. குறிப்பாக இந்த ஸ்பின் பவுலிங்க்கு வந்து இந்த ஃபேவரபிளான பிச்சு அப்படிங்கிறதுனால மொயின் அலியை வந்து கேகேஆர் வந்து கொண்டு வரக்கூடுமா அப்படின்னு சொல்லி இதில் வந்து எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் ஸ்பின் பவுலிங்கில் வந்து அவங்க ஆடம் ஜாம்பா, ராகுல் சேரை வந்து இந்த மேட்ச்சில் வந்து களமிறக்குறாங்கன்னு பார்க்குறோம். ஸோ இவங்களோட ஸ்பெல் வந்து எந்த அளவுக்கு வந்து பேட்டர்ஸை வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தாங்க பார்க்கணும். ஸோ அங்கே கேகேஆருக்கு பார்த்தோம் அப்படின்னா ஸ்பின் பவுலிங் நல்லாவே ஒரு ஸ்ட்ராங் ஸ்பின் பவுலிங்காக இருக்குது. ஆல்ரவுண்டர் மொயின் அலியும் இருக்கிறார். ஸோ அவரும் வந்து பவர் பிளேயில் வீசுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு பிக் மேட்ச் வந்து காத்திருக்கு. எங்கேயும் போயிடாதீங்க, மறக்காம 7:30 மணிக்கு வந்து எல்லாரும் டிவியில் வந்து உட்காந்துருங்க. அதே மாதிரிங்க இப்போ ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம். எஸ்ஆர்ஹெச் வந்து பேட்டிங் லைனப் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு தான் சொல்லணும். பட் லாஸ்ட் மேட்சஸ்ல இருந்து அவங்க வந்து கொஞ்சம் சற்று சொதப்பல்கள் வந்து ஏற்படுத்துனாங்க. இஷான் கிஷன் கேகேஆரோட 106 ரன்ஸை வந்து அவர் வந்து ஸ்கோர் பண்ணாருங்க. ஸோ அவருடைய 100 வந்து அவர் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாரு அகெயின்ஸ்ட் கேகேஆர். ஸோ இதை மறந்துடாதீங்க. ஸோ இஷான் கிஷன் ஒரு கீ பிளேயராக இருக்க போறாரு இந்த மேட்ச்ல. இஷான் கிஷனுடைய ரோல் ரொம்ப ரொம்ப குரூஷியலாகவும் இருக்க போகுது. அதே போல் அபிஷேக் சர்மா அண்ட் டிராவிஸ் ஹெட் ஓப்பனர்ஸ் வந்து அவ்வளோ பயங்கரமான ஓப்பனர்ஸாகவும் இருக்காங்க. அடுத்து வரக்கூடிய கிளென்ட்ரிச் கிளாசன், நிதிஷ் ரெட்டி இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ், அடுத்தடுத்து வரக்கூடிய பேட்ஸ்மேன். ஸோ பவுலிங்க்கு ஒரு ஃபேவரபிளான இந்த கிரவுண்ட் இருந்தாலுமே கூட அதை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு வந்து எஸ்ஆர்ஹெச்சுக்கு பேட்டிங் லைன் அப் இருக்கு அப்படின்னு தான் எக்ஸ்பெக்டால வந்து கணிக்க முடியுது. அதே போல கேகேஆரை பொறுத்தபடி பார்த்தோம் அப்படின்னா சுனில் நரேன் இருக்காரு. அவர் வந்து ஓப்பனிங்ல இந்த மேட்சஸ்ல வந்து இறங்குவார்னு எதிர்பார்க்கப்படுது. மறந்துடாதீங்க குவிண்டன் டிகாக். ஸோ லாஸ்ட் மேட்சஸ்லாம் வந்து ஒரு நோ லாஸ்லேயே வந்து ஜெயிச்சாரு. ஸோ குவிண்டன் டிகாக்கும் நல்ல ஒரு தன்னுடைய ஃபார்மை வந்து தக்க வச்சுட்டாரு. பயங்கர ஃபார்ம்ல இருக்காரு குவிண்டன் டிகாக். ஸோ அவருடைய பங்களிப்பு வந்து ரொம்ப 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 குரூஷியலாக இருக்க போகுது. ஸோ
ரஹானே அவருடைய கேப்டன்சி அண்டர் எப்படி வந்து அவர் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அவரு வந்து தன்னோட பேட்டிங்கை வந்து வெளிப்படுத்த போறாரு. ஸோ விக்கெட்டை இழக்காமல் எந்த அளவுக்கு கேகேஆரும் வந்து தங்களோட ஈடன் கார்டன்ஸினுடைய பிச்சர்ஸில் வந்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பண்ண போகிறாங்க அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மிடில் ஆர்டர்னு பார்க்கும்போது வெங்கடேஷ் ஐயர், அதே போல் ரிங்கு சிங், ஆண்ட்ரே ரசல், ஸோ இவங்களாம் வந்து பெருசாக வந்து ப்ரூவ் பண்ணாலும் கூட இந்த மேட்ச்சில் அவங்க ஹோம் கிரவுண்டில் வந்து இவங்க நல்லாவே பரிச்சயமான கிரவுண்ட் இவங்களுக்கு. ஸோ இந்த மேட்சஸில் வந்து அவங்களுடைய திறமைகளை வந்து டேலண்ட்டை வந்து வெளிப்படுத்துவதற்கான நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அவங்கள இந்த ஈடன் கார்டனில் வந்து அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? குறிப்பாக அந்த ஹோம் கிரவுண்டுங்கிறதுனால எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 55% வின்னிங் பர்சன்டேஜ் வந்து கேகேஆருக்கு தான் இருக்குது. ஸோ கேகேஆர் இந்த மேட்ச்சில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்றத ஒரு கருத்தையும் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ ஃபேண்டசி 11 நம்ம பார்த்துருவோம். பேட்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அஜிங்கியா ரஹானே, டிராவிஸ் ஹெட், ரிங்கு சிங், அபிஷேக் ஷர்மா. அதே போல் ஆல்ரவுண்டர் பார்த்தோம் அப்படின்னா ஆண்ட்ரே ரசல், சுனில் நரைன், நிதிஷ்குமார் ரெட்டி. பவுலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா, முகமது ஷமி. விக்கெட் கீப்பர் கிளாசன். வைஸ் கேப்டன் சுனில் நரைன், கேப்டன் ரஹானே. ஸோ இது மாதிரியான ஐபிஎல்னுடைய தொடர்ந்து ரிவ்யூவை தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து ஆதரவு தாருங்க. உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம். நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.